டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கதைகளை அப்படியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தெரிஞ்ச கதைகள், தெரியாத கதைகள், கேள்விப்பட்ட கதைகள், உங்களுக்கு பக்கத்துல நடந்த அருகில் நடந்த நிறைய விடயங்களை நீங்க தேடி தேடி அனுப்புறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலர் பேரை சொல்றாங்க, ஊரு சொல்றாங்க, சிலர் ரெண்டுமே கிடையாது, நேரடியா ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கார்ட்லாம் போஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கடிதமாக எழுதி அனுப்புகிறாங்க. ஓகே, நீங்களும் அது மாதிரி நிறைய எழுதி அனுப்பலாம். 231 கீழ் 32 பெர்னட் சொய்சா மாவட்ட கொழும்பு 5 டான் டிவி அப்படின்னு குறிப்பிட மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் நிறைய விடயங்களை அப்படியே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எந்த நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மூன்று கடிதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதலாவது கடிதம் அப்படின்னா, இது எங்கள் பக்கத்து வீட்டில் நடந்தது, கொழும்புல தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, கொழும்புல தான் எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய பேர் பிரியாக்கா. என்னுடைய பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் எழுதியிருக்கேன். இது ரொம்ப ஒரு 18 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, பக்கத்து வீடுனா எங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அம்மா, அப்பா, ஒரு பையன். ஒரு சின்ன ஃபேமிலி. அப்பா வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்பா பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்தாங்க. அங்கேருந்து தான் அவர் உழைத்து பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க முதல்ல ஒரு சின்ன வீடு இருந்தது. ஒரு 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 தட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்ப அவங்க அம்மாவுடைய முயற்சியில் வீடை ஒரு 3 தட்டுகள் அப்படி உயர்த்தி வீடை கட்டிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வீடு பெருசாக அப்படி பார்க்கவும் அழகாக இருக்கும். பெயிண்ட்லாம் ரொம்ப அருமையாக அடிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு செல்வாக்கான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. ஒரே பையன். ஒரு பையன் அப்படின்னா எவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பையனையும் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவருக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு வேற. இதில் வேற இங்கேருந்து ட்ரெஸ்ஸு அவருக்கு வாங்கி கொடுக்கறது மாத்திரமில்ல, அப்பா வேற அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வேற அனுப்பிவிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபாரின் ட்ரெஸ்ஸு, ஃபாரின் சாக்லேட்டு, ஃபாரின் ஷூ அப்படின்னு பையனும் ஒரு பெரிய ஒரு கலக்கில் தான் எப்பவுமே இருப்பார் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, பையன் படிக்கிற பாடசாலையில் ஒரு பெரிய பாடசாலையில் தான் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் பெரிய அளவான திறமையான படிப்பு அவர்கிட்ட கிடையாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ அம்மா கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அப்போ செலவுக்கு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அப்படி அள்ளி கொடுத்துருவாங்களாம். 18 வருடங்களுக்கு முன்பாகவே அவருக்கு தினம் பார்த்தீங்கன்னா செலவுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் 1000 ரூபாய் பெரிய காசு தானேக்கா அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பா இப்போ கூடங்க 1000 ரூபாய் பெரிய காசு தான். ஸோ காசு கொடுத்துருவாங்க. காசு கையில வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பசங்க? ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நல்லா ஊர் சுத்துவாங்க, படம் பார்ப்பாங்க. தேவையற்ற பழக்கங்கள் கண்டிப்பா வரும்ல. நம்ம கொடுக்குற சுதந்திரம் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் இல்லை அப்படின்னா நம்ம கவனமா தான் அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க பழகணும். இப்படியே வளர்ந்துக்கிட்டு வராரு. ஓலெவல் வராரு. ஓலெவல் வந்த பிறகு படிக்கும் பொழுது அவருடைய ரிசல்ட்ஸ் பெரிய அளவு இல்லை. ஆல்மோஸ்ட் திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓலெவல். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஒரே பையன், படிக்க வச்சிருந்துருக்கலாம். கஷ்டப்பட்டு அவர் இல்லை, இந்த படிப்புன்றது எவ்வளோ முக்கியன்றது சொல்லி கொடுத்து படிக்க வச்சிருக்கலாம். அவங்க அது பண்ணல. அவங்க அம்மாவுக்கு அந்த நேரத்தில் வெளிநாடு அவங்க அப்பா கிட்ட போகிறதுக்கு விசா அவங்க அம்மாவுக்கு வந்துருச்சு, பையனுக்கு வரல. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, விசா வந்தோன்னா அவங்க கிளம்பிட்டாங்க போகிறதுக்கு. மகனை அனுப்பிட்டு அவங்க போயிருந்திருக்கலாம் வெளிநாட்டுக்கு. இல்லை அவங்க முன்னாடி போயிட்டு மகனை எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கையில மகனை தன்னுடைய தம்பி வீட்டில் விட்டுட்டு போறாங்க. ஏன்னா தன்னுடைய வீட்டில் தனியாக விட முடியாது இல்லையா, அதனால தம்பி வீட்டில் விட்டுட்டு போறாங்க. தம்பி வீட்டில் இருக்கிறாரு. தம்பி வீட்டிலேருந்து வளரும்போது இன்னும் அவருக்கு சுதந்திரம் அதிகமாக கொடுக்கப்படுது. கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நிறைய அவங்க அம்மாவும் அங்கே காசு அனுப்புறாங்க, அப்பாவும் காசு அனுப்புறாரு. அப்போ இன்னும் அவர் என்ன பண்றாருன்னா நிறைய விடயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு காதல் வருது. சரி, காதல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப வீட்லயும் சம்மதத்தோடு அந்த திருமணத்தை நடத்தி வைக்க அவங்க பெற்றோர்கள் வராங்க. அவங்களும் சிறப்பா நடத்தி வைக்கிறாங்க. ஒரு பையனுடைய திருமணம் நல்லா நடத்தி வைக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு திறமையான பொண்ணு. ஸோ அழகா ஒரு கல்யாணம் நடக்குது. அவங்க அந்த புது வீட்டுக்கு குடியேறாங்க. புது வீடுனா அவருடைய சொந்த வீட்டிலேயே குடியேறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. திருப்பி பெற்றோர்கள் வெளிநாடு போயிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆயிட்டது. கல்யாணமாகி 2 வருடங்கள் ஆன பிறகு ஒரு குழந்தை. அந்த குழந்தை, அதாவது அவங்களுக்கு ஒரு பையன். அப்போ அது ஒரு அழகான 3 பேருடைய குடும்பம். ஸோ அருமையாக அந்த குடும்பத்தை அவர் நடத்திருக்கலாம். ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த பழக்கங்கள்,
தேவையற்ற தீய பழக்கங்கள் அவரை திருப்பி திருப்பி அந்த வழிக்கே கொண்டு போகுது. அப்போ வீட்டில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சண்டே சச்சரவு வருது. அப்போ வந்து பணம் கொடுத்தா தானே இந்த பிரச்சனைன்னு பணத்தை கொடுக்காம அவங்க மனைவி வந்து அவர் எப்படியாவது திருத்தணும் முயற்சி பண்றாங்க. அவருக்கு அது வந்து அந்த பழக்கத்தை தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டதுனால அவர் வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாரு. அப்ப எப்படியாவது அவருக்கு வந்து தினம் வந்து குடிப்பழக்கம் இருக்கிறது, தேவையற்ற பழக்கங்கள் இருக்கனால கண்டிப்பா அந்த காசுன்றது அவருக்கு தேவைப்படுது. வீட்டுல அடிக்கடி பிரச்சனை, சண்டையா மாறுது. அப்போ இப்ப இவர் அதிகமா கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இருக்கும்போது கேள்வி கேட்கல, இப்பயும் யாரும் கேள்வி கேட்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் இன்னும் தவறுதலான பாதையில போறாரு. அப்ப இந்த பெண், திருமணம் முடித்த பெண் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்க. விவாகரத்து வழங்கப்படுகிறது. அந்த பையனை பொறுப்படுத்தி அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது. இவருடைய நிலை அப்படின்னா இன்னும் தீய பழக்க வழக்கங்கள்ல, இன்னும் சட்ட நடவடிக்கைகள் வந்து இவர் மேல தீவிரமாக எடுக்கப்பட்டு சில நேரங்களில் வந்து தேவையற்ற முறைகளில் வந்து அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து காசு வாங்குறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இப்போ இவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வீடு அப்படியே இருக்கு. அப்பா இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. இதான் இந்த கதை. இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு அழகான குடும்பம் வந்து ஏன் இப்படி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயும் இருக்கும். ஆரம்பத்திலேயே சொல்லி வளர்க்கணும். பணம் வந்து எவ்வளவு முக்கியம், தேவையான விடயத்திற்கு செலவழிக்கணும், தேவையற்ற விடயத்திற்கு செலவழிக்கூடாது. சமுதாயம் என்பது எப்படி இருக்கிறது, நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், எது நேர்வழி, எது தவறான வழி, தவறான வழியில் சென்றால் என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குவோம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற விடயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சொல்ல மறந்துட்டாங்களா, அப்படி இல்லைன்னா சொல்லியும் அவர் அதை கேட்க மறுத்துட்டாரா அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க. இந்த வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை சரியா நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அழகா அதை எடுத்துட்டு போகும். நீங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா, நல்ல வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. டன் டிவிஎல் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஒரு கதை பார்த்துட்டோம். இது கதை இல்லைங்க, வாழ்க்கை. இப்போ இன்னொரு விடையும் பார்க்க போறோம். இந்த கடிதம் வந்து கொஞ்சம் மனதுக்கு ஒரு கஷ்டமான, கவலையான, ஒரு உறுத்தலான ஒரு கடிதமாக இருக்கிறது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொழும்பு தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேரை வந்து நான் அனுப்ப விருப்பம் இல்லை, எழுத விருப்பம் இல்லை. சரி, கொழும்புல வந்த கடிதம். இதில் வந்து நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2-3 வீடுகள் வாடகைக்கு இருக்கின்றன. அப்போ நாங்கள் வந்து எல்லாருமே ஒருத்தர் நல்லா பேசிக்குவோம். ஏன்னா பக்கத்து வீடு இல்லையா, கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்களோட எப்பவுமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க. நாங்களும் வந்து அவங்க கூட பேசி எங்கள் வீட்டில் கொஞ்சம் சமைச்சோம் அப்படின்னா அந்த கறியினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அவங்க வீட்டில் சமைச்சாங்கன்னா எங்களுக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்லேயும் ஒரு சின்ன பையன் இருந்தார், அவர் எங்கள் வீட்டில் வந்து விளையாடுவாங்க, நாங்களும் அவங்க வீட்டில் போய் விளையாடுவோம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்பம் சின்னதுலேருந்து வளர்ந்துக்கிட்டு வரோம். ரொம்ப ஒரு படித்த ஒரு அப்பா, அம்மா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களும் படிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அளவுக்கு படிக்கல அப்படின்னாலும் ரொம்ப அறிவானவங்க தான், அழகானவங்க. ரொம்ப அருமையா அந்த குடும்பம் இருந்தது. எங்களுக்கே சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச காலம் போக 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 வாய் தகராறுகள், பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து கைகலப்பாக மாற்றப்படுகிறது. அதாவது அப்பா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, இது வந்து எங்க வீட்டில் நடந்த கதை கிடையாது, பக்கத்து வீட்டில் நடந்த கதை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அவங்க வந்து அந்த ஆண்டியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது வீட்டில் சண்டையை அதிகரிக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் போய் அந்த சண்டையை வந்து எப்படியா கொஞ்சம் சமரசம் பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணாங்க. சிலர் ஒரு கிழமை அமைதியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பெரிய சத்தமாக திருப்பி சண்டை பிடிப்பாங்க. ஏன் சண்டை பிடிக்கிறாங்க, எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னு காரணமே இருக்காது. அவங்க வீட்டில் அப்போவே அவங்க மகனுக்கு ஒரு 2 வயது இருக்கும். அவர் அதை பார்த்தே அவர் வளர ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே சொல்லுவாங்க, பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து அந்த பிள்ளைகள் வளரும்போது, ஓ உலகமும் இப்படிதான் இருக்குமோ, எல்லா வீட்லையும் இப்படிதான் சண்டை பிடிப்பாங்களோ, இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா அப்படின்ற ஒரு மனதுக்குரிய ஒரு கற்பனையை இந்த எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் செயல் வடிவமா வெளிவரும் அப்படின்ற விடயம் இருக்கு. அப்போ அந்த குழந்தையும் அதை பார்த்து வளருது. அவங்க பெற்றோர்களும் யோசிக்காம தினம் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வளர்ந்துட்டே போறாங்க. ஒரு சமயம் வரும் பொழுது அவங்களுடைய அந்த சண்டை வந்து எப்படி மாற்றம் பெறுகிறதுனா, அவருக்கு வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதை கேள்விப்பட்டோன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க சண்டை பிடிச்சி, இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்குன்னு அவங்க விரும்பலை. அவங்க மனதளவில் உடைந்து போனதுனால அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. இது அவருக்கு ஒரு வாய்ப்பாக போய்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு பிடித்த பெண்ணோட வாழ ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வந்து அவங்க வீட்டில் போய் தங்கிடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய கூட பிறந்தவங்க இருப்பாங்களே, அவங்க ஓரளவு உங்களுடைய வருமானத்தை வந்து சமாளிக்கக்கூடியதாக இருந்தனால அவங்க மகனை வளர்க்குறாங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து 2வது திருமணம், 3வது திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இப்போ அவங்க கூட அவங்க பேசுறது கிடையாது. இவங்க வந்து தன் மகனை வளர்த்துக்கிட்டு அவரும் ஓரளவு நல்ல தொழிலில் இருக்காரு. ஸோ அவங்களுடைய வேலை அப்படி
அமைதியாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். சில நேரம் எப்பயாவது ஒரு நேரம் பார்ப்பேன். எப்பயாவது வந்து பேசிட்டு போவாங்க. ரொம்ப அன்பான ஒரு ஆண்டி. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. இப்போ கொஞ்சம் அவங்க மெலிந்து ரொம்ப மனசளவில் உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது அவங்க பேசும் பொழுது. வாழ்க்கை சில நேரங்களில் வந்து நிறைய பாடங்களை கற்பிக்கும். அது ஏன், எதுக்கு, எப்படின்னு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனதில் இருந்தாலும் அதற்கும் பதில் கிடையாதுங்க. கேள்வி வந்து ஒரு வரியில இருந்தா பதில் சில நேரங்களில் ஒரு வார்த்தையாக அடங்கிவிடும். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில சந்தோஷமா இணைஞ்சிருக்கோம். நிறைய கதைகள், குட்டி குட்டி கதைகள். இந்த வாழ்க்கை வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து நீங்க புத்தகங்கள்ல இருந்து படிக்கிறத விட உங்க வாழ்க்கையை சில நேரங்களில் சுவாரஸ்யமாக மாற்றத்துக்கு அதுவே ஒரு புத்தக வடிவம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுக்கும். அதை வந்து அவங்க படித்து அறிந்து கொள்ளணும் கிடையாது, உங்களை பார்த்தே அவங்க அறிந்து கொள்ளணும். அப்ப நீங்க அந்த அளவுக்கு சிறப்பா வாழ்ந்து காட்டணும். இதை வச்சுதான் குழந்தைகளும் வளருவாங்க, நாளை சமுதாயம் வளரும், உங்கள் அயலவர்களும் அப்படியே மாற்றம் பெறுவாங்க. ஒரு தனி மனிதன் எப்பொழுது தன்னை மாற்றிக்கொள்கிறாரோ இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்ற விடயம் இருக்கு. இந்த கடிதத்தை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வந்து பிரமிளா எழுதியிருக்காங்க, கொழும்பு தான் குறிப்பிட்டிருக்காங்க. பிரமிளா வந்து ஜாலியா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எல்லாம் பிரச்சனை, கஷ்டம், கவலை, அடுத்தவங்க வீட்டு கவலை அப்படின்லாம் எழுதுறாங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமா எழுதி பார்ப்போமே அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி, பிரமிளா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அக்கா, சின்ன வயசுல நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளையாடுறது பிடிக்கும். அந்த சின்ன 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 சட்டி பானைகள் இருக்குல்ல, குட்டி குட்டியாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக அப்படி சின்ன சின்ன பானை, சட்டி, அடுப்பு இதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சமைச்சு அந்த காலத்தில் வந்து சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சும்மா எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அப்படி விளையாடுவேன்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா பாடல் கேட்க பிடிக்கும், டான்ஸ் பண்ண பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ பிரமிளாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் நிறைய உறவினர்களோட சின்ன சந்தோஷமா அந்த குட்டி குட்டி விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாட பிடிக்கும். கிரவுண்ட்ஸுக்கு போய் அவங்க கூட விளையாட பிடிக்கும். ஒரு நிகழ்வு, ஒரு பண்டிகை அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாட பிடிக்கும். வீட்டில் புதிய ஆடை அப்படின்னா எப்போ வாங்கி தருவாங்க அப்படின்னா பண்டிகை காலங்களையும் சிறப்பான நாட்களையும் தான் வாங்கி தருவாங்க. இப்போ பர்த்டே அப்படின்னா வாங்கி தருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் போய் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டிட்டு வர பிடிக்கும். ஸோ எங்களை வந்து 90s கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய காலம் வந்து ஒரு பொற்காலமா இருந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க ஒரு கோல்டன் காலம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த காலத்தை சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே சந்தோஷங்கள் நிறைந்திருந்தது, தேவைகள் குறைவா இருந்தாலும் சந்தோஷங்கள் நிறைவாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை எப்படியாவது நாங்க வந்து பொருளாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அன்பான வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஒருவருக்கு ஒருதல் ஆறுதலாகவும் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். இப்ப வந்து பரபரப்பாலாம் ஓடிட்டு இருக்கோம், வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். தேடுதல் இருக்கு, பணம் தேவை, பொருளாதாரம், இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவங்க கடிதத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பாடசாலைகள்லேருந்து வெளியில வரும்பொழுது இந்த மிக்சர் குட்டி குட்டியா, முறுக்கு, அச்சாரு அப்படிலாம் விற்பாங்கல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆம்பிரலா, வெரலோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல விற்பாங்க. மாங்காய் அச்சார்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வெளியே வருவோம். நீங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சில சந்தர்ப்பங்கள்ல கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் டஸ்டர் இருக்குல்ல, அந்த டஸ்டரை வந்து பிளாக் போர்டு வந்து நாங்கள் வந்து பிளாக் போர்டில் இருக்க இது வந்து நாங்கள் அழிக்கிறதுக்கு வந்து இந்த டஸ்டரை யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து அப்படி எல்லாம் அடித்து விளையாடும் போது அப்படியே பறக்கும். இப்போ வந்து சாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது குறைவு. இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாக வந்துடுச்சு. ஸோ வந்து அப்பெல்லாம் நாங்கள் வந்து சாக்ல வந்து அன்னன்னைக்கு ஒரு பொன்மொழிகளை எழுதி வைப்போம். கலர் கலராக அந்த டேட் எல்லாம் கலர் பண்ணுவோம் குட்டி குட்டியா. அதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு குட்டியா ஒரு ரோஸ் எல்லாம் கீறி வைப்பாங்க பிளாக் போர்டில். ஸோ அடுத்த நாள் வந்து அதை அழிச்சிட்டு இன்னொரு புதுசாக அப்படி எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப ஒருத்தர் விட்டு கொடுத்து பாட புத்தகங்களை ஷேர் பண்ணி குரூப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை பரிமாறிக்கொள்வோம். அப்படியே தனிமைப்படுத்தப்பட மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாடம் புரியலை அப்படின்னா கூப்பிட்டு வச்சு விளக்கமா சொல்லி கொடுப்போம். தனிமையா இல்லை, நான் தான் படிக்கணும், நான் தான் பெரிய ஆளா வருவோம் அப்படின்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும்க்கா. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு திருவிழா, ஊர்ல ஒரு திருவிழா அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் போய் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கூட தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில எங்களுக்கு திருமண வீடுகள் இப்பெல்லாம் அது கிடைக்கிறது கிடையாது. 2 நாள் லீவ் எடுத்துட்டு போறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சோ காலத்தின் தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஒரு கோல்டன் காலங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கில் ஒருக்கா நாங்களாம் கால்ஃபேஸ் போவோம். ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா கடலை விற்பாங்க, முறுக்கு விற்பாங்க, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு காற்றுல அப்படி நடந்தது. இப்போயும் நிறைய பேர் கால்ஃபேஸ் போகிறது வடமையான விடயமாக வச்சுருக்காங்க. பட் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்களாம் கிழமைக்கு ஒருக்கா போய் அப்படி இருந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது வயது என்பது எங்களுக்குள் எத்தனை காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அது அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த வயது என்பது எங்களுக்கு பெரிய ஒரு பொருட்டாக இல்லக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, வயது என்பது வெறுமனே ஒரு இலக்கம் தான் இல்லையா? உங்க மனசு எப்பயுமே இளமையா சந்தோஷமா இருந்து பழைய நினைவுகளை அப்படியே வைத்திருந்தது அப்படின்னா நீங்க எப்பயுமே அழகா இருப்பீங்க. ஸோ எப்பவுமே எல்லாருக்கூடையும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், இல்லாம இல்ல. வாழ்க்கை என்பது சும்மா சாதாரண அந்த மலர்பாதையில நடக்கிறது கிடையாது, முள்மேல நடக்கிறது தான் வாழ்க்கை. இதையெல்லாம் தாண்டி நீங்க சந்தோஷமா எல்லாரோடையும் பயணம் செய்வீங்க அப்படின்னா அங்கதாங்க உலகம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கடிதம். ஏன்னா இவ்வளவு நாளா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பார்த்த பிறகு நினைவுகளை மீட்டி கொடுக்கும் ஒரு கடிதமா இது இருக்கு அப்படின்னா அற்புதம் தானே. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில நிறைய விடயங்களை பார்த்தோம், சந்தோஷமா நிறைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். இதே மாதிரி உங்ககிட்டயே நிறைய கதைகள் இருக்கும். கதைகள் தான் பெரிய திரையரங்குகளில் காட்சிகளாக மாற்றம் பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.